சீலமில்லா சிறியேனேலும் செய்வினையோ பெரிதால் ஞாலமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா என்றென்று காலந்தோறும் யான் இருந்து கைதலை பூசலிட்டால் கோலமேனி காணவாராய் கூவியும் கொள்ளாயே என்று பாடுகிறார். இப்போது என்னிடம் எந்த ஒரு நல்ல ஒழுக்கமும் இல்லை. சரி, இனிமேலும் அதை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புள்ளதா எனில் அதுவும் இல்லை. அந்த அளவிற்கு நான் சிறியவனாக இருக்கிறேன் என்கிறார். இப்படி நான் சிறியவனாய் இருந்த போதிலும் நான் செய்த பாபங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது சித் அசித் ஈஸ்வரன் ஆகிய 3 வித தத்துவங்களையும் விளாங்குலை கொள்ளும்படி, அதாவது ஒரே சமயத்தில் கொலையாக விழுங்கிவிடும் அளவிற்கு பெரியதாக உள்ளதே. அந்தோ விசாலமான பூமி பரப்பை பிரளய வெள்ளம் கொள்ளை கொள்ள புகுந்த அந்த காலத்திலே உலகங்களையெல்லாம் திருவயிற்றினுள்ளே வைத்து ரட்சித்தவனே என்கிறார். நித்திய சம்சாரியான என்னை இதிலிருந்து விடுவித்து உன் திருவடிக்கு ஆளாக்கிக் கொள்ள மேன்மையான ஞான வடிவமும் அதை செய்ய உரிமையும் உடையவனே நாராயணனே என்கிறார் என்று இப்படி பலவிதமாக கூவி அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் விடாமல் நான் உன்னை காண வேணும் என்ற ஆசை காரணமாக அனைத்து காலத்திலும் கதறியபடி எனது கைகளை தலைக்கு மேலே குவித்து உன்னை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன். நீ இன்னும் வராமல் இருக்கிறாய். பிரளய ஆபத்து வந்தால்தான் வந்து ரட்சிப்பது என்று விரதம் கொண்டு இருக்கிறாயா என்ன? உன்னுடைய அழகான திருமேனியை நான் சேவிக்குமாறு நீயும் இறங்கி வரமாட்டேன் என்கிறாய். என்னையும் பரமபதத்திற்கு உள்ளே அழைத்துக் கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிறாய். என்னுடைய மகா பாபம்தான் காரணம் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.